ஹலோ गाइस என் பேர் லோக்கி வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஸ்டோல் ஸ்டேஷன் ட்ரூயிடோட எபிசோடு 20. எபிசோடு 19 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கிலேயே சம்பவ இடத்துல செத்தவங்க காயம்பட்டவங்களை எத்தனை பேர்னு ரேடியோவில் லிஸ்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சடன்லி ஒரு பைலட் அடையாளம் தெரியாத ஏதோ ஒன்று செம்ம ஸ்பீடாக வருதுன்னு அலறான். அதே சமயம் அந்த புயலை சிக்கி மேலே போன சாம்பிங்க எல்லாம் இப்போ செத்து போய் கீழே விழுவுதுங்க. நம்ம ஹீரோ இதையெல்லாம் பார்த்துட்டு மாங் முகத்தை பார்த்து செம கூலாக சிரிக்கிறான். மாங் அந்த மின்மினி பூச்சி வெளிச்சத்தில் சீரியஸாக நிற்கிறான். அவனை சுற்றி சாம்பிஸ் பாடி மலை மாதிரி வந்து விழுது. இதை பார்த்த பசங்க ஆச்சரியத்தில் ஷாக் ஆகி போகிறாங்க. ஏரியா இப்போ முழுசாக கிளியர் ஆனதை அந்த பசங்க உணர்ந்து சந்தோஷத்தில் மாங்கிட்ட ஓடி வந்து மான்ஸ்டருங்க எல்லாம் போயிடுச்சுன்னு கொண்டாடுறாங்க. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், இது ஜாலியாக இருந்துச்சுன்னு. இப்போ வீட்டுக்கு போகிற டைம். மாங்க அவனை என் தெய்வமேனு கூப்பிட்டு எங்களை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறான். மற்ற மாங்களும் குழந்தைகளும் அப்போ தான் அவனை பார்த்து யார் இவன்னு கேட்குறாங்க. மாங் நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறான், ஆனால் முடிக்க முடியலை. ஒரு மாங் பயத்தில் கீழே பார்க்க ஒரு சாம்பி அவன் காலை கடிக்குது. அதுக்கப்புறம் சீன் அப்படியே ஜப்பானுக்கு போகுது. ஒசாகா ரோடு அப்படியே பொழந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் வெளியே வருது. ஜனங்க அலறி அடித்து ஓட ஒரு பேபி ஸ்ட்ரோலர் உருண்டு போயிட்டுருக்கு. கரெக்டாக அந்த இடத்துல ஒக்கிட்டா மாசா என்ட்ரி கொடுக்குறான். அவனை ஃபாலோ பண்ணி பிளாக் சூட் போட்ட டீம் கையில் ஸ்வாடோட வந்து அந்த மான்ஸ்டரை சுற்றி வளைக்குது. அந்த 5 ஃபயர் பால்ஸை வீச ஒருத்த இன்விசிபிளாக மாறி பிளாக் ஃபயர் எறிகிற தன்னோட ஸ்வாடால் அந்த மான்ஸ்டரை வெட்டப்பாயிறான். ஒரு ஃபயர் பால் அவனை நோக்கி வந்து அவன் பக்கத்தில் வெடிக்குது. மான்ஸ்டர் எல்லா இடத்துலையும் நெருப்பை கக்கிட்டு இருக்கு. அப்போ சடன்லி இன்னும் பிளாக் ஷூட் போட்ட ஆளுங்க அப்பியர் ஆகுறாங்க. அவங்க குளோன்ஸ் மான்ஸ்டரை டிஸ்ட்ராக்ட் பண்ண ஒக்கிட்டா உள்ளே புகுந்து அதை 2 கரெக்டாக விட்டுறான். இந்த மான்ஸ்டரோட வீக் ஸ்பாட் அவனுக்கு அத்துப்படி போல. ரொம்ப அசால்ட்டாக மின்னல் வேகத்தில் சில வெட்டுகள் போட அந்த மான்ஸ்டர் அப்படியே துண்டு துண்டாக கீழே விழுது. இதை பார்த்த ஜனங்க எல்லாம் ஹாப்பியாகி ஒக்கிட்டாவோட டீம் மறுபடியும் நம்மளை காப்பாற்றிட்டாங்கன்னு அவரோட பேரை சொல்லி ஆரவாரம் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக மிலிட்ரி வண்டிகளும் அந்த போர்ட்டலை நோக்கி வருது. நியூஸ் ரிப்போர்ட்டில் ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து டேமேஜை உண்டாக்குச்சு, ஆனால் ஒக்கிட்டோவோட டீம் பெரிய டேமேஜ் வரதுக்கு முன்னாடி தடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அகிகோ ஒக்கிட்டோவை மனசார பாராட்டுறா. அப்படியே அவங்கிட்ட வந்து அப்படி என்னத்தை ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறா. அகிகோ நம்ம ஹீரோவோட வீடியோவை பார்த்துட்டு அந்த ட்ரூயிட் பற்றி கேட்குறா. மறுபடியும் எங்கேயாவது மாட்டுனானுன்னு ஒக்கிட்டோ நக்கலாக கேட்குறான். அவன் டஞ்சனில் இருந்து இப்போ தான் வந்திருக்கான்னு வீடியோவை காட்டுறா. அந்த வீடியோவை சீரியஸாக பார்க்குறப்ப ஒரு குரூப் ஃபோட்டோ அவன் கண்ணில் படுது. நம்ம ஹீரோவோட கில்டு இருக்கிற அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் ஒக்கிட்டோவோட கண் அப்படியே பெருசாகுது. ஏன்னா அதில் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு முகம் இருக்கு. கிக்கோ உனக்கு அங்கே யாராவது தெரியுமான்னு கேட்குறா. அவன் ஷாக்கில் இருக்கான். அந்த பையன் 8th வில்லன். அவனுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த பையன் இப்போதான் அப்பாவை இழந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கணும். அதனால தான் ஒக்கிட்டா அவனை அவனோட கில் லிஸ்ட்டில் கடைசியாக வச்சுருந்தான். கொஞ்ச நாள் இருக்கு அவன் கொரியாவோட மோசமான வில்லனா மாறுறதுக்கு. ஆனால் இப்போ எதுவுமே புரியலை. அந்த பயங்கரமான 8th வில்லன் இங்கே என்ன பண்ணுறான்? அப்போ ஒக்கிட்டா இன்னொரு முகத்தை கவனிக்கிறான். யங் ஜேசன். அவன் சூவோ கில்டோட புது மெம்பராக லிஸ்ட்டில் இருக்கான். ஒக்கிட்டாவுக்கு அவனை நல்லா ஞாபகம் இருக்கு. இன்ஃபர்னல் ஸ்வாட்மேன். அதுக்கப்புறம் அவன் மாங்கையும் அடையாளம் கண்டுபிடிச்சிடறான். ஒரு காலத்தில் அவன் இம்மோர்டல் டெஸ்ட்ராயர் மாங்குன்னு கூப்பிட்டவன். ஒக்கிட்டோவுக்கு புரியவே இல்லை எப்படி இவனுங்க எல்லாரும் ஒரே கில்டில் வந்து சேர்ந்தாங்கன்னு. அதுக்கப்புறம் அகிகோ அவள் கலெக்ட் பண்ண இன்னும் சில வீடியோக்களை காட்டுறான். அகிகோ சீரியஸாக சொல்கிறா, இந்த கில்டுக்கு பின்னாடி ஏதோ பெரிய விஷயம் நடக்குது. வீடியோவில் பார்க் ரொம்ப ஈஸியாக மான்ஸ்டர்ஸ் கூட்டத்தை காலி பண்ணுறான். இன்னொரு வீடியோவில் ஹீரோ அந்த லிசார்டு கிங்கை அப்படியே மலை மேலே தூக்கி எறிகிறான். இதை பார்த்த அகிகோ பார்க் வெறும் எஃப்ராங்க்னு சொன்னால் நம்பவே முடியலை. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்கிறா. ஒருவேளை பார்க் உன்ன மாதிரியே ஒரு இர்ரெகுலராக இருப்பானோன்னு அவ கேட்குறா. ஒக்கிட்டோவுக்கும் இப்போ தான் உண்மை புரிய ஆரம்பிக்குது. பார்க் ஒருவேளை ஒரு ரெகுலராக இருப்பானோ? ஃப்யூச்சரில் வில்லன்களை எல்லாம் ஒரே கில்டில் சேர்த்து மொத்த டைம் லைனே மாற்ற பிளான் பண்ணுறானான்னு ஒக்கிட்டோவுக்கு சந்தேகம் வருது. ஃப்யூச்சரை மாற்ற பார்க் போடுற பிளான் பாஸ்ட்டை மாற்ற நினைக்கிற ஒக்கிட்டோ பிளானுக்கே டேஞ்சராக முடியலாம். ஒக்கிட்டோ செம்ம டென்ஷனில் இருக்கிறத பார்த்துட்டு அகிகோ நீங்கள் ஓகேவான்னு பதட்டமாக கேட்குறா. ஒக்கிட்டோ ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அப்பாக்கலிப்ஸுக்கு அப்புறம் நான் என் நாட்டுக்கு திரும்ப போகணும். நான் பார்க்க நேரில் மீட் பண்ணி பேசணும்னு உறுதியாக சொல்கிறான். ஆனால் அகிகோ அது இப்போதைக்கு சாத்தியமே இல்லைன்னு அவனை தடுத்து நிறுத்துறா. நிலைமை இன்னும் மோசமாக இருக்கு போல. ஒக்கிட்டோ ஏன்னு கேட்குறான். இந்த பக்கம் சீன் அப்படியே மாறுது. நம்ம ஹீரோவோட கில்டில் இருந்த அந்த மரம் இப்போ வானத்தையே முட்டுற அளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிது. அந்த குழந்தைங்க எல்லாரும் அந்த மரத்தை சுற்றி கேம்ப் போட ஆரம்பிச்சிட்டாங்க.
அங்கே இருக்கிற அனிமல்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. குழந்தைங்க ஆப்பிள்களை பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாக கொண்டாடுறாங்க. மாங் லேக்கை கட்ட சொல்கிறான். இன்னொரு பக்கம் 707A டீம் கொடுத்த ரிப்போர்ட் மிரள வைக்குது. 28 மணி நேரம் ஆகிற டஞ்சனை பார்க்கோட கில்டு வெறும் 2.5 மணி நேரத்திலேயே முடிச்சிட்டாங்க. அவங்களோட 8வது ரைடு வெறும் 11 நிமிஷத்துலேயே முடிஞ்சதை கேட்டு மீசோ கடுப்பாகிறா. இதே வேகத்தில் போனால் 4 நாளில் எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்களேன்னு அவள் ஷாக்கில் நிற்கிறா. புரியுது, ரொம்ப வேகமாக சரின்னு சொல்லிட்டோம்னு. டஞ்சன் ரன்னோட எண்ணிக்கையை குறைக்கணும்னு முணுமுணுக்கிறா. அதே டைமில் யாங் அவனோட புது வெப்பன் இன்ஃபர்னல் பிளேடை காட்ட ஒரு பையன் அது அவனுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ இது ஒரு கிஃப்ட்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறான். யாங் சந்தோஷமாக ஆமான்னு சொல்கிறான். அவனோட பழைய ஸ்வாட் ஏற்கனவே தேஞ்சு போச்சு. ஹான் இந்த ஸ்வாடோட உண்மையான பவர் அதோட யூசர் பி ரேங்க் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் அது சீலாகி இருக்கும்னு சொல்கிறான். யாங் சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த ரேங்க்குக்கு போகிறதுக்கு கடுமையாக உழைப்பேன்னு சத்தியம் பண்ணுறான். யாங் தன்னோட கம்பு சரியாக செட் ஆகலைன்னு சொல்லி நல்ல கிரிட் சான்ஸ் இருக்கிற ஒரு புது வெப்பன் வேணும்னு கேட்குறான். அவனுக்கு ஒரு விங்டு ஸ்பியர் வேணுமா? இதை பார்த்த ஜாங் சந்தேகமாக இவன் நிஜமாவே ஒரு மாங்கான்னு ஹான் கிட்ட கேட்குறான். அவன் பின்ன அவனை பார்த்தா உனக்கு என்ன நன் மாதிரி தெரியுதான்னு நக்கல் அடிக்கிறான். ஆனால் அவனோட லெவலுக்கு அது சாத்தியம் இல்லை. 120 மில்லியன் மதிப்புள்ள அந்த லெஜெண்டரி விங்டு ஸ்பியர் சடன்லி மின்னல் வேகத்தில் நம்ம ஹீரோ கையில் வருது. நம்ம ஹீரோ அதை மாங்கிட்ட கொடுக்குறான். அவன் அதோட பேலன்ஸை செக் பண்ணிவிட்டு செம்ம ஹாப்பி ஆகுறான். மாங் தேங்க்ஸா எனிமீஸை ரத்தத்தால் இதை நிரப்பி செலுத்துவேன்னு சபதம் எடுக்கிறான். அவன் டிபப்ஸ் கொடுக்கறதுல கில்லாடின்னு ஹான் மற்றவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவன் ஹீரோ அதுக்கப்புறம் ஹான் கிட்ட அவனுக்கு எதுவும் வேணுமான்னு கேட்குறான். ஹான் அவனோட ரைஃபிளை தூக்கி எனக்கு ஏற்கனவே போதுமான அளவு கிடச்சிருச்சுன்னு சொல்கிறான். அப்போ ஒருத்தன் ஏன் பார்க்கோட லேண்டில் ஒரு யானை சுற்றிக்கிட்டு இருக்குன்னு கேட்குறான். நம்ம ஹீரோவுக்கே அதுக்கு பதில் தெரியலை. ஜாங் ஒரு எஃப்ராங் குரூப் எப்படி லெவல் 4 டஞ்சனில் இப்படி அசால்ட்டாக சுற்றுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தன்னோட பிரதர்கிட்ட மெடிசன் பற்றி விசாரிக்கிறான். அவனுங்க குடிக்கலைன்னா நானே தொண்டையில் ஊற்றுவேன்னு ஹான் மிரட்டுறான். அதே சமயம் ஜுன்ஹோ கையில் ப்ளூ கலரில் பிளேட்ஸு பிளாக் ஆராவால் அப்பியர் ஆகுது. அதை பார்த்து ஜாங் மிரண்டு பின்வாங்குறான். ஜுன்ஹோ ஒரு வில்லத்தனமான சிரிப்போட சரி ஆரம்பிக்கலாமான்னு ஆட்டத்தை தொடங்குறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.